வணக்கங்க. இந்த டே மாதிரி நம்ம லைஃப்பில் என்றைக்குமே வரவே கூடாது அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேங்க கடவுளை. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்கிட்ட சொன்ன டைமுக்கு போயிடணும் அப்படின்ட்டு நானும் பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் பைக்கு நம்மளை காலை வாரி விட்டுடுச்சிங்க. சரி, அப்படியே பக்கத்தில் உள்ள மெக்கானிக்கல் ஷெட்டில் கொடுத்தா அவங்க டோப் பண்ணி நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேட்டரி தான் வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் வரும்போது உங்கள் மெக்கானிக்கல் ஷெட்லேயே விட்டு ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டேங்க. ஒர்க்கை முடிச்சுட்டு ரிட்டன் வர வழியில் திரும்பவும் வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சிங்க. சரி, மெக்கானிக் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க நேராக வண்டியை ஷெட்டுக்கு எடுத்துடுவாங்க அப்படின்ட்டாங்க. ஷெட்டு நம்ம நிற்கிற இடத்துலேருந்து ½ hour கிட்ட தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு சரி வெயிலில் தள்ளிட்டும் வந்துட்டேன். தள்ளிட்டு வந்து பேட்டரியை கழட்டி பூஸ்ட் பண்ணால் பூஸ்ட் ஆகும்னு பார்த்தா பேட்டரி டவுன் ஆகிடுச்சிங்க. பேட்டரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சரின்ட்டு அவர்கிட்ட உள்ள ஒரு பேட்டரியை கழட்டி நமக்கு சார்ஜ் போட கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலாக நம்ம இந்த பேட்டரியை வாங்கி 2 yearsக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் என்னமோ இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம் அப்படின்ட்டு அந்த அண்ணாவும் சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அவர்கிட்ட உள்ள பேட்டரியை போட்டுட்டு பார்த்தா பேட்டரி தான் அதில் வோல்டேஜ் இருக்காப்பா. சரி, புது பேட்டரி தான் வாங்கணும் அப்படின்ட்டு பேட்டரி வாங்கவும் போயாச்சுங்க. அங்கேயும் நம்ம பேட்டரியை செக் பண்ணி பார்த்தா பேட்டரி பேட் கண்டிஷனில் தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்களே இந்த பேட்டரியை சஜஸ்ட் பண்ணாங்க. பேட்டரியை வாங்கிட்டு கடைக்கு போயாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வண்டியிலேயே டயரும் மாற்றணும், ஆயிலும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக சிதம்பரத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் சேட்டு கடைன்னு சொன்னாலே. ஸோ அங்கே தான் நம்ம வாங்கியிருந்தோம். ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போகலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் வண்டியில் பெட்ரோல் இல்லைங்க. எவ்வளோ டென்ஷனாக போயிடுச்சிங்க. திரும்ப நடந்து போயிட்டு கேன் எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து போடலான்னு பார்த்தா பெட்ரோல் பங்கில் நார்மல் பெட்ரோல் இல்லை, பவர் தான் இருக்குது அப்படின்னாங்க. ஏதாவது ஒன்று கொடுங்க, இப்போதைக்கு எனக்கு பெட்ரோல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு கிளம்பிட்டேங்க. இந்த நாள் எனக்கு இப்படி தான் போச்சுங்க. ரொம்ப இழுத்தடிச்சு போயிடுச்சு. இதே போல் உங்களுக்கு ஒரு பேட் டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் வீடியோவில் வரேங்க. பாய்ங்க.